ஹாய், திஸ் இஸ் யூனஸ் கேரியர் கைடன்ஸ் சென்டர் சென்னை. ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிறைய பேரண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தங்களோட பிள்ளைகளை வந்து டாக்டர் ஆக்கணும், இன்ஜினியர் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீட், ஐஐடி போன்ற தேர்வுகளுக்கு பயிற்சி கொடுக்குறோம் அப்படின்ற ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு அவங்களுக்கு மன அழுத்தம் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மன அழுத்தம் கொடுக்காம அவங்க ஈஸியாக இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் எப்படி கிளியர் பண்ணலாம், ஸோ அதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்குது அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா மாணவர்கள் ஏன் மன அழுத்தத்துக்கு உள்ளாகிறாங்க, பேரண்ட்ஸ் பண்ணுற தப்பு என்ன, பள்ளிகள் பண்ணுற தப்பு என்னன்றதை பற்றி ஃபஸ்ட் நம்ம பார்க்கலாம். ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு நீட், ஐஐடி போன்ற எக்ஸாம்ஸ்க்கு வந்து கிட்டத்தட்ட வந்து 50% சிலபஸ் 9th 10th வந்துடுது. அந்த சிலபஸை வந்து அவங்க 9th 10th ஒழுங்காக படித்தாங்கன்னா 11th 12th வரும்போது அவங்களுக்கு மீதி 50% சிலபஸ் தான் படிக்க வேண்டியிருக்கும். சிலபஸ் பற்றி நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த 50% சிலபஸை அவங்க 9th 10th ஃப்ரீயாக கொஞ்சம் ரிலாக்ஸாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் 11th 12th மீதி இருக்கிற சிலபஸை படிக்கும் பொழுது அவங்களுக்கு மன அழுத்தமும் இருக்காது, நிறைய நேரம் இருக்கும், ஈஸியாக அவங்க ஸ்கோர் பண்ணிடலாம். ஆனால் பெற்றோர்கள் பண்ணுற தப்பு என்ன அப்படி சொல்லி பார்த்திங்கன்னா, மாணவர்களை வந்து கிட்டத்தட்ட வந்து அவங்களுடைய 9th 10th சில பேரண்ட்ஸ் வந்து 11th முடித்ததுக்கப்புறமா தான் பையனை வந்து ஒரு நீட்டுக்கு அல்லது ஐஐடிக்கு பயிற்சி கொடுக்க வரலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதனால் மாணவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு 4 வருஷமாக பிரித்து படிக்கிற ஒரு பாடத்தை வந்து அவங்க ஒரு வருஷத்தில் படிக்கும் பொழுது, அது இல்லாமல் ஸ்கூலில் வந்து இந்த முக்கியமான பாடம் இல்லாமல் தமிழ், இங்கிலீஷ் அதுக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது, ப்ளஸ் வந்து அவங்களுக்கு வந்து ஸ்கூலில் ஸ்போர்ட்ஸ் டே, கல்ச்சுரல்ஸ் டே, அது மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடும் பொழுது அவங்களுக்கு ரொம்ப கம்மியான டைமில் அதிகமான பாடத்தை படிக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலையில் மாணவர்கள் தள்ளப்படுறாங்க. ஸோ இதனால் என்ன ஆகுது அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்க மன அழுத்தத்துக்கு ஆளாகிறாங்க. அவங்களுக்கு மிக குறைவான நேரமே இருக்குது, அதிகமான சிலபஸை அவங்க கவர் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க. நிறைய பெற்றோர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்கூலில் சொன்னாங்க நீங்கள் ஃபஸ்ட்டு 6 மாதம் இல்லை 8 மாதம் போர்டு எக்ஸாமுக்கு படிச்சிருங்க, அதுக்கப்புறமா போய் நீங்கள் நீட், ஐஐடிக்கு தனியாக படிங்க அப்படின்றாங்க. அது மிக மிக ஒரு தவறான வழிகாட்டுதல். ஸோ மாணவர்கள் ஆரம்பத்திலிருந்தே போர்டு எக்ஸாமுக்கும் அண்ட் நீட், ஐஐடி எக்ஸாமுக்கும் சேர்த்து படிக்கும் பொழுது தான் அவங்களுக்கு வந்து எளிமையாக இருக்குமே தவிர, ஃபஸ்ட்டு அவங்க போர்டு எக்ஸாமுக்குன்னு படிச்சுட்டு டீட்டெயிலாக ஆழமாக படிக்காமல் மேலோட்டமாக படிச்சுட்டு திருப்பி ஆழமாக டீட்டெயிலாக படிக்க ஆரம்பிக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து மன அழுத்தம் ஜாஸ்தியாகிடும். பேரண்ட்ஸ் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இப்போ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து நீட், ஐஐடி சிலபஸ் இருக்கு பாருங்க. அதுல வந்து 9th 10th கிட்டத்தட்ட 50% சிலபஸ் கவர் ஆயிடுச்சு அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போறோம். இது சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து வெளியிட்ட ஐஐடி ஜேஇயோட சிலபஸ். அந்த சிலபஸ்ல எவ்வளவு சிலபஸ் 9th 10th வந்துருச்சு அப்படின்றத இப்போ பார்க்க போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே, அதுலேயே பாத்தீங்கன்னா ஸ்டேட் போர்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் கிட்டத்தட்ட 50% சிலபஸ் கவர் ஆயிடுச்சு. சார் 50% சிலபஸ் கவர் ஆயிடுச்சுன்னா அப்படியே வந்துருமா அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படியே வராது. ஆனா அதோட பேசிக்ஸ் எல்லாமே 9th 10th சொல்லி கொடுத்துருவாங்க. அதுல அட்வான்ஸ் ப்ராப்ளம்ஸ் கொஞ்சம் ஒரு 10% 20% எக்ஸ்ட்ராவே உங்களை பிராக்டிஸ் பண்ணிட்டோம்னா அவங்க கிட்டத்தட்ட 50% 10th முடிச்சுட்டு 11th 12th வருவாங்க. அப்ப 11th 12th வந்து பாத்தீங்கன்னா நீட், ஐஐடி எக்ஸாம் கிளியர் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஜேஇல வந்து மேத்தமெட்டிக்ஸ்ல செட்ஸ் இருக்கு, ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. இதுல செட்ஸ் வந்து 9th 10th வந்துருது. இதோட பேசிக்ஸ் எல்லாமே அதோட ஒரு சின்ன லெவல் அட்வான்ஸ் மட்டும் தான் 12th. அதே மாதிரி காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் அண்ட் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸ்ல குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் 9th 10th வந்துருது. சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா மேட்ரிசஸ், டிட்டர்மினன்ட்ஸ் ரெண்டுமே வந்து 9th 10th வந்துருது. இது அவங்க ஓரளவுக்கு நல்ல ஸ்கோர் பண்ணி அந்த அட்வான்ஸ் லெவல கிளியர் பண்ணிட்டாங்கன்னா 11th 12th வரும்போது அவங்களுக்கு ஈஸியா இருக்கும். சோ அதே மாதிரி பைனாமியல் தியரம்ல சிம்பிள் பேசிக் என்ட்ரி லெவல் 9th 10th கொடுத்துறாங்க. அதே மாதிரி சீக்வென்ஷியல் சீரிஸ்ல அரித்மெட்டிக் மீன், ஜியோமெட்ரிக்கல் மீன் இது எல்லாமே 9th 10th வந்துரும். சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெறும் 11th 12th வரும். டிஃபரன்ஷியல் கால்குலஸ், இன்டெகிரல் கால்குலஸ் இதெல்லாம் 11th 12th வரும். டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் எல்லாமே. அதே மாதிரி குவாட்ரேட் ஜியோமெட்ரியும் பாத்தீங்கன்னா 9th 10th வந்துரும். ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் இந்த பார்ட், அதாவது குவாட்ரேட் ஜியோமெட்ரியில ஒரு பார்ட் ஃபுல்லா 9th 10th வந்துரும். இன்னொரு பார்ட் அதாவது சர்க்கிள் கூட 9th 10th வந்துரும். சோ அவங்க வந்து பாரபோலா, ஹைப்பர்போலா, எலிப்ஸ் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பாயிண்ட் மட்டும் தான் 11th 12th படிப்பாங்க. சோ கிட்டத்தட்ட மேக்ஸ்ல ஐஐடி கிளியர் பண்ணி சுந்தர் பிச்சை மாதிரி ஆகணும்னா பாதி சிலபஸ் உங்களுக்கு 9th 10th வந்துருதுங்க. சோ அதனால அது மாதிரி வெக்டர் புதுசா ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி இந்த டாபிக்கும் வந்து பாத்தீங்கன்னா 9th 10th இதெல்லாமே நான் காமிச்சிட்டு இருக்குது ஐஐடியோட சிலபஸ், லேட்டஸ்ட் சிலபஸ். இந்த சிலபஸ்ல உள்ளது எல்லாமே 9th 10th எப்படி வருதுன்றதா உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கேன். அதே மாதிரி ட்ரிக்னாமெட்ரியும் உங்களுக்கு வந்து 9th 10th உங்களுக்கு இதோட பேசிக்ஸ் எல்லாமே வந்துருது. சோ இந்த அளவுக்கு மேக்ஸ்ல கிட்டத்தட்ட 50% சிலபஸ் 9th 10th வரதுனால மாணவர்கள் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி படிக்கணும். சோ அதற்கான கரிக்குலம் டிசைன் பண்ணி மாணவர்களை 9th ஒரு எக்ஸாம் வரும்போது அதுல எப்படி கிளியர் பண்ணணும், அவங்களோட 9th எக்ஸாமும் கிளியர் பண்ணுவாங்க, நீட், ஐஐடிக்கும் சேர்த்து
இருந்து படிச்சிருவாங்க. அந்த மாதிரி ஒரு டிசைன் பண்ணி நாங்க கொடுத்துட்டு இருக்கோம் மாணவர்களுக்கு. சோ அது மட்டும் இல்லாம பிசிக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ் இதுவும் வந்து 9th 10thலயே வந்துருது. கைனமேட்டிக் ஃபோர்ஸ் இது எல்லாமே வெலாசிட்டியா இருக்கட்டும், யூனிஃபார்ம் வெலாசிட்டி, ஸ்பீட் இது எல்லாமே 9th 10thலயே வந்துருது. லாஸ் ஆஃப் மோஷனும் 9th 10thலயே வந்துருது. ஒர்க் பவர் எனர்ஜி இதுவும் வந்து இதோட பேசிக்ஸ் ஃபுல்லாவே 9th 10thல வந்துருது. ரொட்டேஷனல் மோஷன்ல செல்ல பார்ட், மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ், ஆங்குலர் மொமெண்டம் இது மாதிரி சில ஃபோர்சஸ் வருது. அதே மாதிரி கிராவிடேஷனல் ஃபோர்ஸோட அடிப்படை எல்லாமே 9th 10thல வந்துருச்சு. அதே மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாலிட் லிக்விட்ஸோட பேசிக்ஸ் மட்டும் கொஞ்சோண்டு மட்டும் இதுல ஒரு 5% மட்டும் 9th 10thல வரும். தெர்மோடைனமிக்ஸ். சோ தெர்மோடைனமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 9th 10thலயே ஹீட் தெர்மல் அப்படின்னு சொல்லிட்டு பேர்ல ஹீட் தெர்மல் அப்படின்ற பேர்ல 9th 10thலயே சொல்லிடுறாங்க. பிசிக்ஸ் புரியுதுங்களா? அதே மாதிரி கைனடிக் தியரி ஆஃப் கேஸஸோட அடிப்படையும் 9th 10thலயே வந்துருது. ஆசிலேஷன்ஸ் வேவ்ஸ்ல அடிப்படை ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து லாங்கிடியூடினல் வேவ்ஸ், டிரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸ் இது எல்லாமே 9th 10thல வந்துருதுங்க. எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல வந்து பேசிக்ஸ் மட்டும் வந்து 9thல வரும், 10thல வரும். மற்றபடி இதெல்லாம் பியூரா 12th 11th 12th தான் வரும். கரண்ட் எலக்ட்ரிசிட்டியோட பேசிக்ஸ் எலக்ட்ரிக் கரண்ட்லாம் 9th 10thலயே வந்துரும். மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் அண்ட் மேக்னெட்டிசம் உடைய பேசிக்ஸ் ஃபுல்லாவே 9th 10thல வந்துரும். சோ இதுலயும் பிசிக்ஸ்லயும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50% எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன், ஆல்டர்னேட் கரண்ட் உடைய அடிப்படை மட்டும் 9th 10thல வரும். மீதி எல்லாம் வந்து 11th 12th தான் படிப்பீங்க. ஆப்டிக்ஸ்ல ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட், ஸ்பெரிக்கல் மிரர்ஸ், மிரர் ஃபார்முலா இது எல்லாமே 9th 10thலயே வந்துருங்க. சோ கிட்டத்தட்ட 50% சிலபஸ் வந்து தமிழ்நாடு போர்டுக்கு தான் இன்னும் கொஞ்சம் பெரிய அட்வான்டேஜ். தமிழ்நாடு போர்டுல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த போர்ஷன்ஸ் எல்லாமே 9th 10thல 50% கவர் ஆயிருது. மாணவர்கள் மன அழுத்தத்தோட தேவையில்லாம வெறும் 12thல மட்டும் வந்து இவ்வளவு பாடத்தை படிக்கிறதுக்கு இவங்க 9th 10thல பிரிச்சு படிச்சாங்கன்னா ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். ஆட்டம்ஸ் அண்ட் நியூக்ளியஸ்லாம் 9th and 10thல வந்துச்சு. எலக்ட்ரானிக் டிவைஸோட பேசிக்ஸ் மட்டும் 9th 10thல வந்துச்சு. இதே மாதிரி கெமிஸ்ட்ரிலையும் பாருங்களா. சோ கெமிஸ்ட்ரியில வந்து பாத்தீங்கன்னா சம் பேசிக் கான்செப்ட் ஆஃப் கெமிஸ்ட்ரி, டால்டன் அட்டாமிக் தியரி கான்செப்ட்ஸ் இது எல்லாமே 9th 10thல, லா ஆஃப் கெமிக்கல் காம்பினேஷன், அட்டாமிக் மாலிகுலர் மாஸ் எல்லாம் 9th 10thல வந்துச்சு. அட்டாமிக் செக்ஷனோட பெரும் பகுதி 9th 10thல வந்துச்சு. போரை பத்தி, அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா டால்டன், ஜே தாம்சன் இவங்களை பத்தி எல்லாம் வந்தது. கெமிக்கல் பாண்டிங் தனியா கெமிக்கல் பாண்டிங் அப்படின்ற பேர்லயே 9th ஸ்டாண்டர்ட்ல 10th ஸ்டாண்டர்ட்ல தமிழ்நாடு போர்டுல இதோட அடிப்படை அயனிக் பாண்டிங், கோவலன்ட் பாண்டிங் எல்லாமே 9th 10thல வந்துரும். தெர்மோடைனமிக்ஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தெர்மல்ன்ற பேர்ல வந்துரும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா இது எல்லாமே 12thல வரும். சொல்யூஷன்ஸோட அடிப்படை எல்லாமே, சொல்யூஷன் அப்படின்ற லெசனோட அடிப்படை எல்லாமே 9th 10thல வந்துருது. ஈக்குலிபிரியம் உடைய அடிப்படை 9th 10thல வருது. ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ் வந்து ஆக்சிடேஷன், ரிடக்ஷன் எல்லாமே 9th 10thல ஒரு லெசனா இது எல்லாமே வந்துருது. அதே மாதிரி இது அதுவும் தமிழ்நாடு போர்டுல தான் அதிகமா வருது. கிட்டத்தட்ட 50% சிலபஸ் வந்து அதே மாதிரி இந்த பி பிளாக், எஸ் பிளாக் பத்தி அடிப்படை கிளாசிபிகேஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸ் எல்லாமே 9th 10thல வந்துரும். இதோடைய அடிப்படைகள் எல்லாமே வரதுனால அது கொஞ்சம் அட்வான்ஸா படிச்சாலே நமக்கு ஈஸியா நீங்க என்ன பண்ணலாம்னா உங்களுடைய நீட் ஐஐடி எக்ஸாமை கிளியர் பண்ணலாம். நான் இந்த சிலபஸ் எப்படி என்னென்னலாம் 9th 10thல வருதுன்றத ஒன்னொன்னா உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கேன். அதே மாதிரி வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா கார்பன் அண்ட் காம்பவுண்ட் சொல்லிட்டு ஆர்கானிக் காம்பவுண்ட்ல வந்து கார்பனை பத்தி ஃபுல்லா வந்துரும். ஹைட்ரோ கார்பன்களோட அடிப்படைகள்லாம் 9th 10thலயே ஃபுல்லாவே வந்துருது. மற்றது எல்லாமே ஒன்லி 12thல மட்டும்தான் வரும். ஸோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஐஐடி சிலபஸ், நீட் சிலபஸ்ல 50%க்கு மேல வந்து எங்கே வந்துருது உங்களுக்கு 9th 10thலயே வந்தது. பயாலஜி எடுத்துக்கிட்டீங்கன்னா 60% கூட சொல்லலாங்க. அதுவும் தமிழ்நாடு போர்டுல படிக்கிறாங்கல்ல அவங்களுக்கு 60% 9thலயே வந்துருது. அனிமல் கிங்டம், பிளான்ட் பிசியாலஜி, ஆர்கான் சிஸ்டம் இன் அனிமல்ஸ், நியூட்ரிஷன் அண்ட் ஹெல்த், அப்புறம் வந்து மைக்ரோப்ஸ், அப்புறம் எக்கனாமிக் பயாலஜி, என்வாயன்மெண்டல் சயின்ஸ் இது எல்லாமே நீட் சிலபஸ்ங்க. நீட்ல வரக்கூடியதுங்க. இது எல்லாமே 9th 10thலயே வந்து செல் அண்ட் இட்ஸ் ஃபங்க்ஷன், செல்லை பத்தியும் நம்ம வந்து 9th 10thலயே பேசிக்ஸ் ஃபுல்லா படிச்சிடுறோம். ஃபுல்லாவே வந்து செல்லோட ஸ்ட்ரக்சர் பத்தி படிக்கிறோம். நர்வஸ் சிஸ்டம், அதுக்கப்புறமா வந்து ஹியூமன் பிசியாலஜின்னு சொல்லுவாங்க. இது பிளான்ட் பிசியாலஜி. அதே மாதிரி ஹியூமன் பிசியாலஜின்னு சொல்லுவாங்க. இதுல வந்து பிரீத்திங் அண்ட் ரெஸ்பிரேஷன்ல சில டாபிக்ஸ், நர்வஸ் சிஸ்டம் வந்துருது, பாடி ஃப்ளூயிட்ஸ் வந்துருது, டிரான்ஸ்பிளேஷன், சர்க்குலேஷன் ஒரு டாபிக் அதெல்லாம் வந்துருது. ஸோ இதுல பயாலஜியை பொறுத்த வரைக்கும், நீட் படிக்க போற பயாலஜியை பொறுத்த வரைக்கும் 60% சிலபஸ்னே சொல்லலாம் 9th 10thல வந்துருது உங்களுக்கு. ஸோ இந்த டாபிக்ஸ் எல்லாமே 9th 10thலயே வருது. ஸோ அதனால மாணவர்கள் வந்து மன அழுத்தம் இல்லாம படிக்கிறதுக்கு நீங்க 9thல இருந்தே பிளான் பண்ணி படிச்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஜெனெடிக்ஸ், எவல்யூஷன்ஸ் இது எல்லாமே 9th 10thலயே ஃபுல்லாவே கவர் ஆயிருது. நம்ம இது வரைக்கும் பார்த்த பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி எல்லாத்துலயும் 50% சிலபஸ். பயாலஜில கிட்டத்தட்ட 60% சிலபஸ் வந்து 9th 10thலயே வரதுனால அப்பவே ஒழுங்கா படிச்சா பிள்ளைங்க வந்து 11th 12thல ஈஸியா மன அழுத்தம் இல்லாம படிச்சு ஸ்கோர் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இவ்வளவு நேரம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த நீட், ஐஐடி போன்ற எக்ஸாம்க்கான சிலபஸ் 9th 10thலயே கிட்டத்தட்ட 50% சிலபஸ் கவர் ஆயிடுச்சு அப்படின்றத பற்றி நம்ம பார்த்தோம். ஸோ அதனால் பெற்றோர்கள் வந்து பார்த்தீங்கன்னா
உங்களுடைய பிள்ளைகளை வந்து இந்த மாதிரி மெடிக்கல் காலேஜ்குள்ளே நுழைக்கணும்னு நினைக்கிறீங்க, இல்லை ஐஐடி காலேஜ்குள்ளே நுழைக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் என்னென்னா, உங்களுக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா, இப்போ தான் உங்கள் பிள்ளைங்க வந்து 7th 8th படிச்சுட்டு இருக்காங்கன்னா 4 இயர் ப்ரோக்ராம்குள்ளே போயிடுங்க. அந்த 4 இயர் ப்ரோக்ராம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் வந்து அவங்களுடைய 9th 10th ஒரு எக்ஸாம் வைப்பாங்க. 9th கடைசியாக ஒரு எக்ஸாம் வைப்பாங்க, 10th கடைசியாக ஒரு எக்ஸாம் வைப்பாங்க. அந்த எக்ஸாமுக்கு ஒரு சிலபஸையே நீட் ஐஐடியில் எப்படி கேட்குறாங்கன்னு சொல்லி ஒரு மாடியூல் க்ரியேட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 4-5 இயர்ஸாக மாணவர்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக அதில் போயிட்டுருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அவங்க கடைசியாக எழுதக்கூடிய எக்ஸாமுக்கு என்னென்ன டாபிக் வருதோ அதே டாப்பிக்கில் நீட் ஐஐடி ப்ராப்ளம்ஸை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போகிறதுனால அவங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக பாடங்கள் படிக்க வேண்டிய ஒரு சிரமம் இல்லாமல் அந்த ஒரு மாடியூல் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து மாணவர்களுக்கு மன அழுத்தம் இல்லாமல், அதுவும் இல்லாமல் சக்ஸஸ் ரேட்டும் ஜாஸ்தி. இந்த 9th 10th 11th 12th இந்த ஃபவுண்டேஷன்லேருந்து படிச்சுட்டு வர மாணவர்களுக்கு வந்து சக்ஸஸ் ரேட் ஜாஸ்தி. யாருக்கு சக்ஸஸ் ரேட் ஜாஸ்தினா 9th 10th 11th 12th தொடர்ச்சியாக படிச்சுட்டே வரணும். சில மாணவர்கள் 9th படிப்பாங்க, 10th வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிடுவாங்க. சில பேர் 10th படிப்பாங்க, 11th வந்து மாறிடுவாங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடாது. அந்த ஃபோக்கஸ்ட் நீங்கள் வந்து டார்கெட் பண்ணியிருக்கிறத வந்து எப்போவுமே வாங்கக்கூடாது. தொடர்ச்சியாக கிராஜுவலாக படிச்சுட்டே இருக்கணும். இந்த 4 இயர் ப்ரோக்ராம் பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லி கொடுத்துருக்கணும். நல்ல ட்ரைனர்ஸ் இருக்கணும், நல்ல ட்ரைனிங் சென்டர்ஸ் இருக்கணும். ஸோ எங்களோட மாடியூலில் நாங்கள் அதை பர்ஃபெக்டாக கொண்டு போயிட்டுருக்கோம். அதை நிறைய மாணவர்கள் அதில் வந்து மன அழுத்தம் இல்லாமல் படிச்சுட்டு இருக்காங்க. சப்போஸ் நீங்கள் 9th 10th கிராஸ் பண்ணிட்டீங்க, இப்போ 11th ஸ்டாண்டர்டில் இருக்கீங்க, இப்போ 11th வந்துட்டீங்க, அப்போ நான் என்ன பண்ணுறதுன்னா, கண்டிப்பாக 11th வந்துட்டிங்கன்னா 2 இயர் ப்ரோக்ராம் வந்து ரொம்ப ரொம்ப அட்வைசபிள். இந்த 2 இயர் ப்ரோக்ராமில் 11th ஆரம்பத்திலிருந்தே நீங்கள் ஸ்கூலில் சேர்த்த உடனே நீங்கள் இந்த ப்ரோக்ராம்ஸை வந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கணும். திரும்பவும் சொல்கிறேன், தமிழ்நாடு போர்டாக இருக்கட்டும் அல்லது சிபிஎஸ்சி போர்டாக இருக்கட்டும், இந்த 2 போர்டுலையுமே வந்து போர்டு எக்ஸாமுக்கு வர சிலபஸும் நீட் எக்ஸாமுக்கு வர சிலபஸும் சேம் சிலபஸ் தான். ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஸ்டேட் போர்டில் இருக்குது. அதனால் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக நிறைய படிக்க வேண்டியதே இல்லை. 2 எக்ஸாமுக்கும் ஒரே பாடத்தை படித்து 2 எக்ஸாமே கிளியர் பண்ணிடலாம். அதனால் இந்த 9th 10th முடிச்சுட்டாங்க, இப்போ 11th ஸ்டாண்டர்டில் இருக்காங்கன்னா 2 இயர் ப்ரோக்ராம் வந்து அட்வைசபிள். அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 இயர் ப்ரோக்ராமில் வந்து உங்களுக்கு பர்சன்டேஜ் ஆஃப் செலெக்ஷன் வந்து கம்பேர் டு 9th 10th கொஞ்சம் கம்மியாக. 9th 10th படிக்க ஆரம்பிக்கிறவங்க ஒரு 70 to 80% கண்டிப்பாக மெடிக்கல் காலேஜ்குள்ளேயோ அல்லது ஐஐடி காலேஜ்குள்ளேயோ நுழையிறாங்கன்னா 11th வரும்போது ஒரு 10% 5% குறையறதுக்கு வாய்ப்பு தான் இருக்குது. ஏன்னா அவங்க 9th 10th கொஞ்சம் பாடத்தை வந்து கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. அப்போ 11th 12th வரும்போது அந்த எக்ஸ்ட்ராவாக அவங்க படிக்க வேண்டிய கொஞ்சம் நேரம் எக்ஸ்ட்ரா தேவைப்பட தான் செய்யுது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஒரு 5% வேணால் டிஃப்ரென்ஸ் இருக்குமே தவிர 11th படிக்கிறதும் வந்து ரொம்ப ரொம்ப அட்வைசபிள். ஓகேங்களா? ஆனால் இந்த 11th படிக்கும்பொழுது 2 பிரச்சனையை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க. 11th 12th படிக்கும்போது ஜென்ரலாகவே ஸ்கூலில் படிக்கும்போது 2 பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறாங்க. இப்போ அவங்க ஆசைப்படுறதே மெடிக்கல் காலேஜ் அல்லது ஐஐடி காலேஜ்குள்ளே நுழையணும்னு ஆசைப்படுறாங்க. அதே மாதிரி இந்த மெடிக்கல் காலேஜ் அல்லது ஐஐடி காலேஜுக்குள்ளே நுழையிறதுக்கு அவங்களுக்கு தேவையான பாடம் வந்து மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அல்லது பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி. ஆனால் நிறைய பெற்றோர்கள் மற்றும் பள்ளிகள் பண்ணுற தப்பு என்னென்னா, அவங்களுக்கு எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஸோ இந்த சப்ஜெக்ட்ஸில் வந்து அதிக நேரம் ஒதுக்காமல் தடுத்துடுறாங்க. நிறைய பள்ளிகள் 7 மணிக்கு ஆரம்பித்து 5:30 மணி 6 மணி வரைக்கும் ஸ்கூல் நடக்குது. ஆனால் பார்த்திங்கன்னா அல்டிமேட்லி அவங்க போர்டு எக்ஸாமுக்கான பாடத்தை மட்டும் நடத்திட்டு இந்த எக்ஸ்ட்ரா ப்ராப்ளம்ஸ் போடுறதுக்கு அவங்களுக்கு நேரம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எல்லாத்துக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதுக்கான நேரம் வந்து ஒதுக்கலைன்னா உங்களுக்கு வந்து திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 11th 12th படித்தாலும் நீங்கள் இந்த எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணுறதுக்கு வந்து வாய்ப்புகள் குறைவாக ஆகிடும். அதனால் நீங்கள் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ்க்கு அதிக பீரியட்ஸ் இருக்கணும், அதிக நேரம் ஒதுக்கணும், நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். சப்போஸ் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 11th மிஸ் பண்ணிட்டாரு, 12th தான் வராரு, 12th வந்து 1 இயர் ப்ரோக்ராம்லேயே வந்து இந்த மாதிரி டாக்டர் ஆகணும் அல்லது ஐஐடி இன்ஜினியர் ஆகணும்னு ஒரு ஆசைப்பட்டாருன்னா அவர் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அதிக நேரம் மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரிக்கு செலவிடணும். நிறைய நேரங்களில் எஸ்பெஷலி ஸ்கூல்ஸில் 2-3 முக்கியமான ட்ராபேக் இருக்குது. நீங்கள் ஸ்போர்ட்ஸ் டே, கல்ச்சரல்ஸ் டே, இந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் நீங்கள் 10th முடிச்சுக்கிட்டு ஃபோக்கஸ்டாக இதுக்கு மட்டும் படிச்சிங்கன்னா 12th வந்து அந்த 1 இயர் ப்ரோக்ராம்லேயே கிராக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் கண்டிப்பாக 11th 12th பர்சன்டேஜ் கொஞ்சம் குறைய தான் செய்யும். ஸோ இதே மாதிரி நீங்கள் அதிக நேரம் ஃபோக்கஸ் பண்ணி இதுக்கு மட்டுமே டெடிக்கேட்டடாக ஒரு 365 நாளையும் நீங்கள் டார்கெட் பண்ணி படிச்சிங்கன்னா நீங்கள் 1 இயர் ப்ரோக்ராம்லேயே வந்து இந்த மாதிரி தேர்வுகளை கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நிறைய மாணவர்கள் பண்ணுற மாதிரி ரிப்பீட்டர் ப்ரோக்ராம் பண்ணணும். 12th முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரிப்பீட்டர் ப்ரோக்ராம் பண்ணணும். அந்த 1 இயர் தங்கி ரிப்பீட்டர் ப்ரோக்ராம் பண்ணணும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ரிப்பீட்டர் ப்ரோக்ராம்ன்றதே ஒரு அட்வைசபிள் கிடையாது. அந்த மாணவனோட ஆசையே வந்து மெடிக்கல் காலேஜுக்குள்ளே நுழையணும் அல்லது ஐஐடி காலேஜுக்குள்ளே நுழையணும்னு. ஆனால் இந்த 11th 12th அவங்க 6 சப்ஜெக்ட்டுக்கோ அல்லது 5 சப்ஜெக்ட்டுக்கோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து மற்ற சப்ஜெக்ட்லேயும் ஒரு ஈக்குவலாக மார்க் எடுக்க வைக்கிறதுக்காக முயற்சி பண்ணி முக்கியமான சப்ஜெக்டில் வந்து மார்க்கை குறைய வைக்கிறாங்க. இதனால் தேவையில்லாமல் 1 வருஷம் வீணடிக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் ஏற்படுது. நிறைய மாணவர்கள் பள்ளியிலே அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. 7 மணிக்கு போகிறாங்க, சாயந்தரம் 5:30 மணி 6 மணிக்கு வராங்க. ஆனால் அவங்க இந்த அதிகப்படியான நேரத்தில்
ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸில் நிறைய ப்ராப்ளம் போட்டு பார்த்தாங்களா, நிறைய தியரி படித்தாங்களான்னு பார்த்தீங்கன்னா இல்லை, அவங்க எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ஈக்குவல் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இது மாதிரி நேரங்களை வீணடிக்கிறதுனால, பெற்றோர்களுக்கும் விழிப்புணர்வு இல்லாததுனால மாணவர்கள் வந்து தேவையில்லாமல் இன்னொரு ஆண்டு 12th முடிச்சுட்டு இன்னொரு ஆண்டு ரிப்பீட்டர் கோர்ஸ் பண்ணுறாங்க. இன்னொரு ஆண்டு மட்டும் இல்லை, அதுக்கு தனியாக ஒரு பணத்தை வந்து செலவிடுறாங்க. அப்போது மாணவர்கள் வந்து ஃபோக்கஸ்டாக அவர் ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் போகிறாரு, இல்லை தமிழ் லிட்ரேச்சர் போகிறாரு, அல்லது இங்கிலீஷ் லிட்ரேச்சர் போகிறாரு, இல்லை பிஎஸ்சி பாட்டனி படிக்க போகிறாரு, பிஎஸ்சி ஜுவாலஜி படிக்க போகிறாருன்னா அவர் அதுக்கேற்ற மாதிரி படிச்சுக்கலாம். பட் அவரோட எண்ணமே வந்து ஒரு மெடிக்கல் காலேஜுக்குள்ளே நுழையணும், ஒரு ஐஐடி காலேஜுக்குள்ளே நுழையணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு பெஸ்ட் இன்ஜினியரிங் காலேஜ் எஸ்எஸ்என்னாக இருக்கட்டும், பிஎஸ்ஜியாக இருக்கட்டும், அண்ணா யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும், தியாகராஜா காலேஜாக இருக்கட்டும், இல்லை தமிழ்நாடு கவர்மெண்ட்டோடைய அக்ரிகல்ச்சர் காலேஜ் அல்லது நர்சிங் காலேஜ், இது மாதிரி மிக சிறந்த கல்லூரிக்குள்ளே நுழையிறதுக்கும் உங்களுக்கு வந்து பயாலஜி சம்மந்தப்பட்ட படிப்பு, பயாலஜி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி, பயாலஜி சம்மந்தப்பட்ட படிப்புக்கு எடுத்துப்பாங்க. இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட படிப்புக்கு மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி தான் எடுத்துப்பாங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த 3 சப்ஜெக்ட்டுக்கு தான் வந்து அந்த சைட்லேயும் 3 சப்ஜெக்ட் தான் இம்பார்ட்டன்ஸ், இந்த சைட்லேயும் 3 சப்ஜெக்ட் தான் இம்பார்ட்டன்ஸ். அப்படி உங்களுக்கு எல்லா படிப்புகளுக்கும் தேவையான இந்த கட் ஆஃப் மார்க் இருக்கும் பொழுது நிறைய நேரங்களை வந்து வீணடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபட்டுட்டு உங்களுடைய பெஸ்ட்டு பேராமெடிக்கல் நர்சிங் காலேஜையும் இழந்துடுறீங்க, நீட்டில் கிளியர் பண்ணி எம்பிபிஎஸ் போகிறதையும் இழந்துடுறீங்க. எனவே பெற்றோர்கள் இந்த வீடியோவை ஒரு விழிப்புணர்வு வீடியோவாக மைண்டில் வச்சுக்கிட்டு கரெக்டாக ஃபோக்கஸ்டாக பிளான்டாக உங்கள் பிள்ளைங்களை படிக்க வைங்க. அப்போ தான் அந்த பிள்ளைங்க மன அழுத்தம் இல்லாமல் எளிமையாக இந்த தேர்வுகளை கிளியர் பண்ணி